சம் குடுத்தாங்க அப்டின்னா, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 9 வந்து எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா, 3 × 3 /√3ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 3ய வந்து எப்படி எழுதிக்கலாம், ஒரு 3 அப்படியே வச்சுட்டு இன்னொரு 3ய √3 × √3 √3 × √3 யோட வேல்யூ 3ன்னு நம்மளுக்கு தெரியும். /√3 இப்போ இங்க ஒரு √3யும் இங்க ஒரு √3யும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, மீதம் என்ன இருக்கும் அப்படின்னா 3√3. அப்ப இந்த சம்க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3√3. இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, √6 + √6 = கொடுத்துருக்காங்க. இப்போ √6 இப்போ வந்து √9 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா 3ன்னு கிடைக்கும். இப்போ √6 வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க முடியாது. அப்படியே பிரித்து எழுதலான்னு பார்த்தோம்னா, பிரித்து எழுத முடியாது இந்த இதை வந்து. இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால, இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, 2லேயும் காமனாக √6 இருக்கிறனால காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே மீதம் என்ன இருக்கும், இதுக்கு முன்னாடி 1 இருக்கும், இதுக்கு முன்னாடி 1 இருக்கும். அப்போ என்ன ஆயிரும், 2 ஆட் பண்ணால் 2√6ன்னு கிடைக்கும். அப்படி இல்லாட்டா நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1 இருக்கு, சேமாக வந்து √6 இங்கேயும் கூட்டும்போது ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒருவேளை இங்கே 2 இருந்துச்சு அப்படின்னா 2யும் ஆட் பண்ணும்போது 3 ஆயிரும். அப்படி இல்லாமல் வெறும் √6 × சேம் ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம், 2யும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2√6. இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 4/3 இந்த /2 இது பார்த்தீங்கன்னா 4/3 அதுக்கு வந்து அடுக்கு 2. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணு, இதில் ரெண்டுமே நம்ம சேம் நினைப்போம், அப்படி கிடையாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உள்ளே வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ப்ராக்கெட்டில் இருக்குது இது 4/3, ப்ராக்கெட் பவர் 2ல் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் இருக்கிறது உள்ளே வரும்போது மல்டிப்ளிகேஷன் 2வாக மாறிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. 3/2 ஃபஸ்ட்டு 3/2 வந்து நம்ம அடுக்குகளில் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 3 9 ஆயிரும். வர்க்கமூலம் பார்க்கும்போது 3² வேல்யூ 9. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4/6 /4/9 4/9. இப்போ இதில் வந்து 4 வந்து 6 டைம்ஸ் இருக்குது, இதில் வந்து 9 டைம்ஸ் இருக்குது. 6 டைம்ஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மீதம் என்ன இருக்கும் அப்படின்னா 3 தான் இருக்கும். 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 3 இருக்கும். அப்போது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/4 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 64. இந்த இடத்துல தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம். அடுக்கு இது சேம்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சேமாக இருக்குது மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு போடக்கூடாது. இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஸ்கொயர்டு இருந்துச்சு அப்படின்னா உள்ளே கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். இது பவர்ஸில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பவர்ஸை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அதுக்கடுத்து உள்ளதை சால்வ் பண்ணணும். இப்போ ஒரு சம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு √5 இருக்குது. இப்போ இதில் வந்து முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ √5 சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 2 3 3 √5 காமனாக இருக்கிறதுனால √5 3√5 /5. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 3√5 /5 எப்படி எழுதிக்கலாம், √5 × √5 வேல்யூ 5 தான். இப்போ இந்த ஒரு √5யும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், 3/√5. அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் 3/√5. இப்போ இதில் ஒரு வேளை இந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எப்பயும் போல் காமனாக சேமாக இருந்துச்சுன்னா காமனாக √5 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 + 1 + 1 அப்போது √5 × 3 அப்போது = 3√5. அதை தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2/3 அதுக்கு பவர் 2 அதுக்கு பவர் 3 அதுக்கு பவர் 0. ஃபஸ்ட்டு நம்ம அடுக்குகளில் ஒவ்வொரு நம்பரை நம்ம பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த 2 அடுக்கையும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2/3 அப்படியே வச்சுக்கலாம், அது பவர் 2 அப்படியே வச்சுக்கலாம். 3 எனிதிங் பவர் 0 நம்மளுக்கு தெரியும் 1 அப்படின்ட்டு. அப்போது 2 இதை 3/0வோட வேல்யூ 1ன்னு வரும். இப்போ வந்து 3. இப்போ 2க்கு பவர் 1 இருக்குது, அப்போ நம்மளுக்கு 2 தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கு பார்த்தீங்கன்னா 3/2 அடுக்கு 3/2ன்னு இருக்குது. அப்போ 3 × 3 நம்மளுக்கு 9 தெரியும். அப்போ 2/9. 2/9 வந்து நம்ம 2 வந்து 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 512ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 512.